ஓம் நமோ நாராயணனாய நமக. வசூர்வசுமனா சத்ய சமாத்ம சம்மித சமக அமோக புண்டரீகாக்ஷோ விஷகர்மா விஷாக்கிருதி. நான் பாலகோபால பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக. நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் 110வது திருநாமம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமக அப்படின்னு பார்க்கணும். பொருள் வேறுபாடு இன்றி அன்பை செலுத்துபவர். சொல்லும் முறை சமாய நமக. நாம் இன்றைக்கு சமாய நமகத்தினுடைய எம்பெருமானுடைய பெருமையும் அதனுடைய கதையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு திருப்பாவை பற்றி தான். அதாவது நல்லாயிருக்கும். இது பராசரப்பட்டர் என்னும் ஆச்சாரியார், அது நமக்கு தெரியும். திருப்பாவை மார்கழி மாதம் திருவரங்கத்தில் திருப்பாவை பற்றி எப்போ பார்த்தாலும் சொற்பொழிவு சொல்லிக்கொண்டே இருந்தாராம். செய்து கொண்டே இருக்கும்போது அப்போது அதை தொடர்ந்து சொற்பொழிவு செய்யும்போது கடைசி நாள் திருப்பாவையின் 30 பாசுகளை கேட்பவர்கள் பெரும் பலன் என்பதை விவரிக்கையில் ஆண்டாளுக்கு திருமால் எவ்வாறு அருள் புரிந்தார், அதை போலவே ஆண்டாள் அருளிய இந்த 30 பாசுரங்களையும் தினமும் சொல்லும் அனைத்து பக்தர்களுக்கும் அருள் புரிவார் என்று கூறப்படுகிறது. அப்போ அவர் கூறினார். யார்? பராசரப்பட்ட கூறினோன்னு அந்த கூட்டத்திலிருந்து ஒருவன் எழுந்தானாமாம். சுவாமி, மன்னிக்க வேண்டும், தாங்கள் சொல்வதை அடியேனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனால் ஆண்டாள் நாச்சியார் சாட்சாத் பூமாதேவியினுடைய அவதாரம். அவளுடைய பக்தி என்பது பெரிய சிகரம் போல், எங்களுடைய பக்தி எல்லாம் வெறும் கூழாங்கல் போலத்தான் இருக்கும். அவ்வாறு இருக்க மிக உயர்ந்தவளான ஆண்டாளுக்கு அருள் புரிந்ததைப் போல மிக தாழ்ந்தவனான எங்களுக்கு திருமால் எப்படி அருள் புரிவார் என்பதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது என்று கேட்டாராம் அந்த பக்தர்கள் பராசரப்பட்டரை பார்த்து. உடனே அதற்கு பராசரர் பார்த்து சிரித்து கொண்டே விடையளித்தாராம். கிராமங்களில் பசுக்கன்றுகளை விலக்கி விட்டு கன்றின் தோலுக்குள் வைக்கோலை வைத்து அடைத்து தோல் போர்த்தி பொம்மை கன்றை பசுவின் முன், அது நமக்கே தெரியும். இதெல்லாம் நாங்களாம் சின்ன பிள்ளையில் இருக்கிறப்ப பார்த்துருக்கோம். கண்ணுக்குட்டி செத்து போயிடும். அதை என்ன செய்வாங்கன்னா, அந்த வாய்க்குள்ளே வைக்கோலை வச்சு அது அந்த கண்ணுக்குட்டியை மாடுக்கிட்ட கொண்டு போனால் தான் அது பால் சுரக்கும். தான் பிள்ளைக்காகவாது பால் சுரக்கணும்னு சுரக்குமா. அதுபோல தான் நாமும் திருப்பாவை என்னும் தோலை போர்த்தி கொண்டு கன்றுகளாக திருமால் முன்னே சென்று நின்றோமானால் திருப்பாவை என்னும் தோலை பார்த்தவுடன் திருமாலுக்கு ஆண்டாளின் ஞாபகம் வந்துவிடுமாம். அதனால் அவளுக்கு எவ்வாறு அருள் புரிந்தாரோ அதே போல் நமக்கும் அருள் புரிவார் என்று சொன்னாராம். உண்மையான கன்றாயினும் தோல் போர்த்திய கன்றாயினும் ஒரே அளவில் தான் பசு பால் சுரைக்கிறது. அதுபோல தான் இதுவும். எவ்வளோ அழகாக விளக்கம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அதாவது இன்னொருத்தவங்க எழுந்து கேட்குறானா, இன்னொருத்தவர் அந்த கூட்டத்திலேருந்து எழுந்து கேட்குறானா, அடியேனுடைய பல்வேறு அலுவலகம்னா ஆஃபீஸ் போகிறதுக்கு மத்தியில் 30 பாசுரங்களை தினமும் சொல்வது மிகவும் கடினமாயிற்றே. அதற்கு ஏதாவது ஒரு பலன் உண்டா அப்படின்னு கேட்குறாராம். அப்படியானால் மார்கழி திங்கள் வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பார்வைக்கு ஓங்கி உலகளந்த உத்தமிழ் பெருமா, அந்த பாட்டு, அந்த 3 மட்டும், முதல் 3 பாசுரங்களை மற்றும் கூடாரை வெள்ளம் சேர் கோவிந்தா சிற்றஞ்சிறு காலை வங்கக்கடல் கடைந்து ஆகிய இந்த மாதிரி ஒரு பாட்டை மட்டும், இந்த 4 பாசுரங்களையும் ஆக மொத்தம் 7 பாசுரங்களையும் சொன்னாலே கூட முழுமையாக திருமாலுடைய அருள் கிட்டும் என்றாராம். அதுவும் முடியாவிட்டால் என்ன சொல்வது என்று கேட்டால், நான்லாம் அப்படி தான் 30 பாசுரம் படிப்பேன். எனக்காவது ஏதாவது வெளியில் போகிற வேலை இருந்துச்சுன்னா அன்னைக்குரிய பாசுரத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாராம். அதாவது சாற்றுமறை பாசுரங்கள் எனப்படும் சிற்றஞ்சிறு காலை வங்கக்கடல் கரைந்து இந்த 2 நிறைய பாசுரங்களையாவது சொல்லுங்கள், பெருமானுடைய அருள் பூரணமாக கிட்டும் என்றாராம். அதுவும் முடியாவிட்டால், இப்போ ஆஃபீஸ்லாம் போகிறாங்க, இப்போ என் பையனுக்கே சொல்லுவேன், இந்த மாதிரிடா முடியலைன்னு நினைக்காத, இந்த மாதிரி முடியாதப்ப இந்த மாதிரி ஒரு குட்டியாக நீ சொல்லிக்கிட்டே போ அப்படின்னு சொல்லுவேன் நான். அதுவும் முடியாவிட்டால் என்னவென்று கேட்டாராம் மற்றொருவர். சிற்றஞ்சிறு காலை பாசுரத்தை மட்டுமாவது சொல்லுங்கள், எம்பெருமான் உங்களுக்கு காட்சியளிப்பார் என்றாராம். அதுவும் முடியாவிட்டால் என்று தயக்கத்துடன் மற்றவர் கேட்க, பராசரப்பட்டர் தினமும் திருப்பாவை சொல்பவர் என்று என்னை நினைத்து கொள்ளுங்கள்.
திருமால் அருள் புரிவார். எப்படி பாருங்கள், எல்லாமே இது முடியல அது முடியல நம்ம சொல்லும்போது அப்போ பராசர்பட்ட சொல்கிறாரு, இப்போ என்னையவாவது நீங்கள் என்ன பராசர்பட்ட வந்து எப்படி சொற்பொழிவு ஆற்றுவார், என்னையவாவது ஒரு நிமிஷம் நினச்சிக்கோங்க, திருமால் உங்களுக்கு கட்டாயம் அருள் புரிவார். அது எப்படி ஒரு பாசுரம் சொல்பவர்களுக்கும் 30 பாசுரம் சொல்பவர்களுக்கும் ஒரே மாதிரியான அருள் கிட்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, எனக்கு எனக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. என்னன்னு பார்த்தா அப்போ தான் பராசப்பட்டர் சொல்கிறார், 2 விஷயங்கள் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு 7 படிக்க சொன்னேன், அப்புறம் 4 படிக்க சொன்னேன், அப்புறம் 2 படிக்க சொன்னேன். அதுவும் முடியாதுன்னா என்னையவாது நினச்சிக்கங்கன்னு. ஆனால் அதுவும் நீங்கள் முடியாதுன்றப்ப நான் ஒன்று சொல்கிறேன், என்னன்னு கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்கிறப்ப, அதாவது தன்னுடைய பக்தர்கள் தன்னிடம் காட்டும் அன்பு பக்தியும் சிறிதாகவோ பெரிதாகவோ எப்படி இருந்தாலும் அதை பெருமாள் சமமாக தான் கருதுவார் அப்படின்னு சொல்கிறாராம். அதாவது அதனால தான் அவருக்கு சமோகம் சர்வபூஷே என்று கீதையில் கண்ணனே தெரிவித்துள்ளார். எனவே ஒரு பாசுரம் சொன்னவர்களும் 30 பாசுரம் சொன்னவர்களும் என்ற எண்ணிக்கையால் திருமால் அவர்களை பிரித்து பார்ப்பதில்லையா என்று சொல்கிறார். பிரித்து பார்ப்பதில்லை அப்படின்னு சொன்னோன்னே, பராசர்பட்டர் சொன்னோன்னே, அத்தகைய தாராள குணம் திருமாலுக்கு இருக்கிறது என்பதற்காக அதை அவருடைய பலகீனமாக நினைத்து 30 பாசுரம் சொல்ல முடிந்தவர்களும் சோம்பேறித்தனத்தால் ஒரு பாசுரம் மட்டும் சொல்கிறேன் என்று கூறுவதும் மிக மிக தவறு. ஒரு பாசுரமும் சொல்லாதவர்களுக்கு கூட அருள் புரியும் அளவுக்கு அவரிடம் கருணை இருப்பது உண்மைதான். அதற்காக இறைவனுடைய கருணையை நாம் திருடலாமா? நம்மால் இயன்ற அளவு அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும் அல்லவா? எனவே ஒரு பாசுரம் சொன்னாலும் முழுமையாக அருள் புரியும் அளவுக்கு கருணைக்கடலாக அவர் இருக்கிறார் என்று அவரது கருணையை நினைத்து கொண்டே 30 பாசுரமும் தினமும் சொல்ல முயலுங்கள் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாங்க, அதாவது 30 பாசுரம் சொல்கிறவங்களுக்கு ஒரே கருணையா, ஒரே ஒரு பாசுரம் சொல்கிறவங்களுக்கு ஒரே கருணையா? அப்போ அவர்கிட்ட இருந்து நம்ம அவருடைய கருணையை நம்ம திருடுறதா அர்த்தம். அதுதான் அவர் சொல்வார். அந்த ஒன்றுமே சொல்லாமல் அவருடைய கருணையை திருடுறதுக்கு நம்ம 30 பாசுரங்கள் சொல்லலாம்ல அப்படின்னு பராசர்பட்ட சொன்னோன்னே, இவ்வாறு பக்தர்கள் தன்னிடம் செலுத்தும் அன்பு, ஆர்வம், ஈடுபாடு இவற்றை கொண்டு அவர்களுக்குள் வேறுபாடு பாராமல் அனைத்து பக்தர்களுடன் சமமாக அன்பு காட்டுவதால் தான் திருமாலுக்கு சமக என்று அழைக்கப்படுகிறது என்று விளக்கினாராம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமாய நமக என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 110வது திருநாமத்தை தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு திருமாலின் மனதுக்கு இனியவராக இருக்கும் பாக்கியத்தை பெறுவார்கள். அதான் சமாய நமக என்று. அதாவது இப்படி தான் நம்ம இந்த 110வது திருநாமமான சமாத்மக என்று சொல்லினால் நமக்கு கல்வி, ஞானம், குலம், செல்வம், செல்வாக்கு போன்றவற்றை கொண்டு வேறுபாடு பார்ப்பதில்லை என்பதை காட்டுகிறது. ஓகேவா? இது இப்படி திருமால் பக்தர்களை வேறுபடுத்தி பார்ப்பதில்லை என்பதை இந்த சமக என்பதை காட்டப்படுகிறது. யாருக்குமே வேறுபாடுகள் நம்மளாம் நினைப்போம் சில சமயம், ஐயோ இவ்வளோ சொல்லுது, அவங்க அவ்வளோ ஸ்லோவாக சொல்கிறாங்க, நமக்கு சொல்லவே தெரியல அப்படி. இப்போ தான் நான் இதை படிச்சுட்டு இப்போ தான் எனக்கு இதெல்லாம் புரியுது. அதாவது அவர் சொல்கிறது என்னென்னா, என் மேலே எனக்கு அன்பு, ஆர்வம், ஈடுபாடு இவற்றையெல்லாம் எனக்கு சொல்லி என் மேலே நீங்கள் பக்தி செலுத்துங்க, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதனால்தான் இந்த ஒவ்வொரு திருநாமமும் ஒரு பீசியஸான திருநாமம்மா. எவ்வளோ டைம் கிடைக்குதோ அவ்வளோ உட்காந்து நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை நாம் சொல்ல ஆரம்பிக்கலாம். அது எம்பெருமானுக்கும் பிடிக்கும். நம்மளை ஏதோ ஒரு வழியில் நல்வழிப்படுத்தி நம்மளை அடுத்த படியில் நம்மளை தூக்கி விடுவார் நம் எம்பெருமான். அதனால் இந்த ஸ்லோகம் இந்த கதைகள் அனைவரும் 10 நிமிஷம்தான். அனைவரும் கேட்டு நல்ல பலன்களை அடையுமாறு வேண்டிக் கொள்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.